ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் சக்கரை பொங்கல் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு பாசிப்பருப்பும் பொங்கல் பச்சரிசியும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதை நம்ம இப்போ குக்கரில் ஆட் பண்ணிடலாம். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு. அதுக்கு நம்ம மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை பொங்கல். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம எந்த ஒரு இனிப்பு பண்ணாலும் ஒரு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது டேஸ்ட் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா குலையவாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெல்லத்தை கரைக்காமல் டேரெக்டாகவே ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த வெல்லத்தில் மண் இருக்காதுன்னு சொன்னாங்க. நீங்கள் மண் இருந்துச்சுன்னா அதை தனியாக காய்ச்சி வடிகட்டி அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தாளிப்புக்கு நெய் சூடானோடனே முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். சக்கரை பொங்கல் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.